ஒரு சின்ன கிராமத்தில் தொழில் பக்தியோட இட்லி கடையை நடத்துகிறாரு அப்பா. அந்த இட்லியோட ருசிக்கு ஊரே அடிமையாக இருக்கு. வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குற மகன் ஒரு கட்டத்தில் சொந்த ஊருக்கு திரும்பி அப்பாவோட இட்லி கடையை கையில் எடுக்கிறாரு. அவர் ஊர் திரும்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்பா மாதிரியே மகனாலையும் இட்லி கடையை வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சுதா? அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? இதைத்தான் இட்லி மாவு கூட எமோஷனல் கலந்து தனுஷ் இயக்கி நடிச்சும் கொடுத்துருக்க படம் தான் இட்லி கடை. அப்பாவா நடித்தவர் வேற யாரும் இல்லை, நம்ம ராஜ்கிரண் தான். மகன் தனுஷ். தலைப்பு தாங்க படத்தோட கதையே. முழு கதையும் பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட உக்காந்து சாப்பிட முடியாத அந்த சின்ன இட்லி கடையை சுற்றி தான் நடக்குது. நான் கோடை விடுமுறைக்கு எங்கள் சொந்த ஊர் போகும்போது சாப்பிட்ட இட்லி கடையை பற்றின நினைவுகளை கற்பனை கலந்து கொடுத்துருக்கேன்ட்டு இயக்குனராக படம் ஆரம்பிக்கும் போதே டைட்டில் கார்டு போட்டார் இயக்குனர் தனுஷ். ஸோ இது அவரோட சொந்த கதை. அப்பாவாக நடித்த ராஜ்கிரண் நம்ம ஊரில் பார்த்த பல ஹோட்டல் கடைக்காரருங்களை நினைவுபடுத்துகிறாரு. காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சு கடையை திறந்து மாவு அரைக்கிற அவரோட தொழில் பற்றி. பாசிட்டிவான கேரக்டர், நல்ல உணவு கொடுக்க அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் உண்மையிலேயே சினிமாவை தாண்டியும் ரசிக்க வைக்குதுங்க. அவர் மனைவியாக வர்ற கீதா கைலாசமும் பாசக்கார அம்மாவா மனசில் நிற்கிறாங்க. சின்ன வயசு ராஜ்கிரணாக வர்ற தமிழ் பிரிகிடா ஜோடி சம்பந்தப்பட்ட காட்சிகளும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கு. தனுஷே இயக்கி நடிக்கிற படம். அவர் கேரக்டரில் ஏகப்பட்ட பில்டப் இருக்கும், நிறைய ஹீரோயிசம், ஆடல் பாடல், அதிரடி ஃபைட் இருக்குன்ட்டு நினச்சா முருகன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு இயக்குனர் தனுஷ் தெளிவாக இருந்திருக்காரு. பாச காட்சிகளில், காதல் காட்சிகளில், பல எமோஷன் காட்சிகள்லாம் இவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதையே மறந்து இயல்பாக அமைதியாக நடிச்சிருக்காரு. அவரோட ஓப்பனிங் காட்சி கூட சிம்பிளாக தாங்க இருக்கு. அடுத்து பேங்காக்கில் அவர் வேலை செய்கிறதா கதை போகுது. அங்கே தொழிலதிபர் சத்யராஜ், அவரோட மகன் அருண் விஜய். சத்யராஜோட மகளை கட்டிக்க போகிற தனுஷ்னு கதை போக, என்னடா இது இப்படி போகுதுன்ட்டு யோசிக்கும் போது கதை மறுபடியும் தேனி கிராமத்துக்கு வந்து சூடு பிடிக்குது. பேங்காக் காட்சிகளில் தனுஷோட நடிப்பு, இயக்கம்லாம் ரொம்பவே சுமார் தாங்க. நிறைய இடங்களில் செயற்கைத்தனமாக இருக்கு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சொந்த ஊர் வர்ற தனுஷ் மறுபடியும் இட்லி கடையை டேக் ஓவர் பண்ண, தங்கச்சியோட கல்யாணம் நின்னதால பேங்காக்ல இருந்து தேனி கிராமத்துக்கு வந்து வில்லன் அருண் விஜய் டார்ச்சர் கொடுக்க மீதி கதை நகருது. இடையில தனுஷ் நித்யா மேனனோட காட்சிகள்லாம் கியூட்டாக இருக்கு. நித்யாவோட சின்ன சின்ன குறும்புகள், கோபம், அவங்க பேசுகிற மொழி எல்லாமே படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிடுச்சு. தனுஷுக்கு உதவி செய்கிற கேரக்டரில் வர்ற இளவரசோட சீன்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறதால அவர் குடும்பத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் ரொம்பவே உருக்கமாக இருக்கு. ஆனாலும் பல கேரக்டர்கள் ஓவர் ஆக்டிங்கை பண்ணி படத்தை பின்னோக்கி இழுத்துருக்காங்க. நல்லா நடிக்கக்கூடிய சத்யராஜ் கூட தொழிலதிபர் கேரக்டரில் எங்கேயுமே ஜொலிக்கலை. அவரோட பேச்சு, கெட்டப்பு எல்லாமே நடிப்புத்தனமாக தாங்க இருக்கு. வில்லனாக வர சமுத்திரகனி நடித்து தள்ளுறாரு. ஏன் போலீஸாக வர்ற பார்த்திபன் கிட்ட கூட நம்ம எதிர்பார்த்தது நிறைய. அவரையும் இயக்குனர் தனுஷ் சரியாக பயன்படுத்தலை. ராஜ்கிரனோட நண்பராக வர்ற இட்லியை ருசி பார்க்குற அந்த பெரியவரோட கேரக்டர் வேற லெவல். வில்லத்தனமான வேடத்தில் வர்ற அருண் விஜய் ஸ்டைலாக இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு, சண்டை போடுறாரு. ஆனால் அவரோட ஒரிஜினல் இமேஜுக்கும் அந்த கேரக்டருக்கும் செட்டே ஆகலை. தனுஷுக்கும் அவருக்குமான சண்டை, போட்டிலாம் அழுத்தமாகவே இல்லை. எதுக்கு அருண் விஜய் அப்படிங்கிற கேள்வி கூட நமக்குள்ள வருது. சாதாரண புதுமுக வில்லன் மும்பை நடிகரை அதில் நடிக்க வச்சிருக்கலாமே. அவரோட கிளைமேக்ஸ் பனிஷ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் புது விஷயமா இருக்கு. ஜிவி பிரகாஷோட என்ன சுகம் பாடல்ல மெலோடி இருக்குது. என் பாட்டசாமி கதையோட சேர்ந்து உயிர் போட இருக்கு. பின்னணி இசை ஓகே. கிரண் கௌசிக்கோட ஒளிப்பதிவு தேனி கிராமத்தையும் இட்லி கடை காட்சிகளையும் பாடல் காட்சிகளையும் அழகா காட்டியிருக்கு. குலதெய்வ கோயில் மகிமை டைலாக்கு, காந்தியோட அகிம்சை பாலிசி, ராஜ்கிரண் சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான சீன்கள், அப்பா மகன் பாசம், சின்ன தொழிலாக இருந்தாலும் அதை பக்தியோட நேர்த்தியோட செய்யணும், இது போன்ற இடங்கள்ல இயக்குனர் தனுஷ் திறமையை காட்டியிருக்காரு. முதல் பாதியில் பேங்காக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் போர் அடிக்குது. அதுக்கப்புறம் தனுஷ் சொந்த ஊர் திரும்பினதும் சூடு பிடிக்குது.
ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் வழக்கமான சீன்கள், ஓவர் எமோஷன், சில சண்டை காட்சிகளால் தான் படம் இழுத்துக்கிட்டே போகுது. அதுலேயும் தனுஷுக்கு அடிபடுறது, ஹாஸ்பிட்டல் சீன்கள், ஊர் மக்கள் போராடுறதுலாம் ரொம்பவே போராயிருக்கு. கிளைமேக்ஸ் இப்படித்தான் அமையும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது தான் நடக்குது. பலமான எதிராளி, வலுவான சண்டை காட்சிகள் இல்லாதது படத்தை பலவீனமாக்குதுன்னே சொல்லலாம். சாலினி பாண்டே சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள்லையும் அவ்வளவு செயற்கைத்தனம் தாங்க. ஆனாலும் ராஜ்கிரண் கேரக்டரோட பாசிட்டிவான எண்ணம், தனுஷோட நடிப்பு, சின்ன இட்லி கடை பின்னணியிலான உணர்ச்சி பூர்வமாக அழுத்தமான சீன்கள், சண்டை வேணாம், எல்லாம் நல்லா இருக்கணும், தொழிலை கடவுள் போல பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை சிறப்பு. நம்ம சொந்த ஊர் நினைவுகள், அங்கே சாப்பிட்ட சின்ன ஹோட்டல், அதோட ருசியை படம் நினைவுபடுத்தும். குடும்பத்தோட பார்க்கலாம். இட்லி கடை, சுவையான இட்லி, கொஞ்சம் சூடு கம்மி.